பல நேரங்களிலே தேவ பிள்ளைகள் பல நல்ல காரியங்களை செய்ய ஆரம்பிக்கும் போது வீண் பழியை சுமக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. உங்களை குறித்து அவதூறு சொல் அவர்கள் சொல்லுவார்கள், உங்களை குறித்து அவர்கள் கேவலமாய் பேசுவார்கள். பல நேரங்களில் அது நடக்குது. அது இன்னைக்கு அதிகப்படியாக ஊழியர்களுக்கும் நடக்குது, அதிகப்படியாக வீட்டில் இருக்கிற ஆவிக்குரிய சகோதரிகளுக்கு நடக்குது. நான் ரெண்டு பேருமே சொல்லுவேன். இந்த ஆவிக்குரிய சகோதரிகள் வீட்டில் இருந்து கர்த்தருக்கு உண்மையா வாழணும், தன் பிள்ளைகளை கர்த்தருக்கு உண்மையா வளர்க்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கும் போது அவங்க வீட்டில் அவங்களுக்கு பழியை சுமத்தி செய்யற காரியங்கள்லாம் இருக்கு பாத்தீங்களா, ரொம்ப மோசமானதா இருக்கு. தேவனுக்காக வைராகியமா வாழணும்னு நினைக்கிறாங்க, ஆனா வீட்டில் கணவனோ அல்லது மாமியாரோ மாமனாரோ ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க. அதன் நிமித்தம் இந்த பெண்ணை தள்ளிவிட வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். அப்படி தள்ளிவிட்டு கணவனுக்கு தன் மகனுக்கு வேறொரு பெண்ணை திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். அதுக்கு உட்கார்ந்து நீங்க பேசும்போது பாத்தீங்கன்னா இந்த பெண்ணை குறித்து அவர்கள் சொல்லக்கூடியதான வீணான சொற்கள், அவதூறு சொற்கள், இன்னும் ஒரு படி மேல போய் தாமாருக்கு சொன்ன மாதிரி அவள் வேசித்தனம் பண்ணினாலும் சொல்றவங்க கூட இன்னைக்கு இருக்கிறாங்க கூச்சப்படாம. இன்னைக்கு ஆவிக்குரிய குடும்பங்கள் கூட அதிகமாக நடக்குது. காரணம் என்ன? ஆவிக்குரிய குடும்பத்துல தன் மருமகளை வெறுக்கிறார்கள், அந்த மருமகளை தள்ளி வைக்க வேண்டும். அதற்கு அவர்கள் செய்கிற காரியம் என்ன? ஏதாவது ஒரு பழி, ஏதாவது ஒன்று சொல்லணும். நீ கர்த்தருக்கு உண்மையாய் வாழும்போது இப்படிப்பட்ட வீண் பழிகள் உனக்கு சுமரும் போது ஒரு காரியத்தை நீ நினைத்துக் கொள்ள வேண்டும், உன்னுடைய நீதி ஒரு நாள் நிச்சயம் விளங்கும். நாம் அதுக்கு பொறுமையோடு காத்திருக்க வேண்டியது அவசியம்.